நியூரோபிளாஸ்டிசிட்டி. அப்படின்னா என்ன அது? இதை தெரிஞ்சவங்க யாருமே நான் ஒரு முட்டாள்னு சொல்ல மாட்டாங்க. இந்த உலகத்துல மிகப்பெரிய அறிவாளியா இருந்த ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனா இருந்தாலும் சரி, இல்ல நீங்க முட்டாள்னு நினைக்கிற யாரா இருந்தாலும் சரி, அவன் வேற யாரும் இல்ல சிம்ரன், அவன் என்னோட காலேஜ் ஃப்ரெண்டு. அவங்க எல்லாரையுமே சைக்காலஜியா இணைக்கிறவங்க தான் இந்த பிரெயின். அதே சமயத்துல இன்டெலிஜென்ஸ் எல்லாரையுமே இணைக்கிறது இந்த சேனல்ல இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன். அதை பிரஸ் பண்ணிருக்கீங்களான்னு முதல்ல பாத்துக்கோங்க. அப்படிப்பட்ட இந்த பிரெயின் ஒரு இன்டெலிஜென்ட்டா இருக்கிறதுக்கு காரணம் நம்மளா இல்ல நம்மளுடைய ஜெனடிக்ஸ்ன்றதை பத்தி ஒரு வீடியோ போட்டிருப்போம், மிஸ் பண்ணாம பார்த்துட்டு வந்துருங்க. நம்ம எந்த அளவுக்கு இன்டெலிஜென்ட்டா இருக்கணும்ன்றதுல நம்மளுடைய ஜெனடிக்ஸ் என்னதான் கோட் பண்ணி வச்சிருந்தாலும் அந்த கோடியை ரீரைட் பண்ணக்கூடியது தான் இந்த நியூரோபிளாஸ்டிசிட்டி. நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த பிரெயின் ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ற ஒரு பார்ட். ஆக்சுவலா நம்மளுடைய பிரெயின் என்னன்னா பல பில்லியன்ஸ் ஆஃப் நியூரான்ஸை கனெக்ட் பண்ணி வச்சிருக்க ஒரு ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்ட்ரக்சர்ல இந்த நியூரான்ஸை கனெக்ட் பண்ற பாத்வேக்கு பேர் தான் சைனாப்சஸ். இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் கனெக்ஷன் தான் நீங்க யாருன்றத முடிவு பண்ணுது, நீங்க அறிவாளியா முட்டாளான்றது. இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி உருவாகுதுன்னா, நீங்க சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் உங்களுக்கு என்னென்னலாம் தெரியுமோ லேர்ன் பண்ணி வச்சிருக்கீங்களோ இது எல்லாத்தையுமே இந்த பிரெயின்ல நியூரான்ஸுக்கு இடையில இருக்க கனெக்ஷனா மாத்தி ஒரு ஸ்ட்ரக்சரா உருவாக்கி வச்சிருக்கு. ஆனா இந்த கனெக்ஷன்ல சம் வீக்கான கனெக்ஷன்ஸும் இருக்கு, ஸ்ட்ராங்கான கனெக்ஷன்ஸும் இருக்கு. பேஸ்ட் ஆன் நீங்க ஒரு விஷயத்தை எந்த அளவுக்கு லாங் டேர்ம்ல எந்த அளவுக்கு டீப்பா லேர்ன் பண்ணி வச்சிருக்கீங்களோ அதை பொறுத்து அந்த கனெக்ஷனோட ஸ்ட்ரென்த்ன்றது இருக்கு. இப்போ ஒரு டாக்டர் எப்படி மெடிக்கல் சயின்ஸை பத்தி ஒரு ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சிருக்காருன்னா இதுக்கு காரணம் அந்த மெடிக்கல் சயின்ஸை பத்தி ஒரு பல வருஷமா லேர்ன் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாரு. இப்படி நம்ம தொடர்ந்து நம்ம பிரெயினுக்கு ஒரு விஷயத்தை பத்தி ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இது இந்த நியூரான்ஸ்ல இருக்க சைனாப்ஸ்ன்ற கனெக்ஷன் ரெசெப்டார்ஸ் உடைய ஸ்ட்ரென்த்தையும் சென்சிட்டிவிட்டியும் அதிகப்படுத்தி அந்த டேட்டாவை ஈஸியா ஆக்சஸ் பண்ண வைக்குது. அதே சமயத்துல இதுல இருக்க அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தா இந்த கனெக்ஷன்ஸ் பர்மனன்ட் இல்ல. நீங்க கத்துக்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்தை ரொம்ப வருஷத்துக்கு ரீகால் பண்ணாமே இருந்தீங்கன்னா அந்த நியூரான்ஸ்ல கனெக்ஷனா இருக்க அந்த டேட்டா வீக் ஆகி நம்ம ஆக்சஸ் பண்றதுக்கு கஷ்டமா கூட போகலாம். அதே சமயத்துல நீங்க எப்போல்லாம் புது புது விஷயத்தை லேர்ன் பண்றீங்களோ, புதுசா ஒரு விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றீங்களோ, அப்போல்லாம் இந்த நியூரான்ஸ் இடையில புது கனெக்ஷன்ஸ் உருவாகுது மோர் எஃபிஷியன்ட்டா. இது ஜஸ்ட் சைக்காலஜிக்கலா மட்டும் இல்லாம பிசிக்கலாவே அதோட ஸ்ட்ரக்சரே மாறுது. இப்படிதான் எதுவுமே தெரியாத குழந்தையா பிறக்கிற நம்ம ஒரு இன்டெலிஜென்ட்டா மாறுறோம். பேஸ்ட் ஆன் நீங்க இந்த பிரெயினுக்கு எந்த அளவுக்கு புது விஷயத்தை லேர்ன் பண்ண கொடுக்குறீங்கன்றத பொறுத்து. ஸோ நீங்க அறிவாளியா இருக்கணுமா இல்ல முட்டாளா இருக்கணுமான்றத 50 to 70% நீங்க தான் உருவாக்குறீங்க. நான் ஒரு சோமாரி, நான் ஒரு கேப் மாதிரி. பட் என்னதான் இந்த நியூரோபிளாஸ்டிசிட்டி நம்மளுடைய இன்டெலிஜென்ஸுக்கு ஒரு பேக் போனா இருந்தாலும் நம்ம ஆல் அரௌண்ட் இன்டெலிஜென்ட்டா மாறுறதுக்கு இது மட்டுமே போதாது. அதை தெரிஞ்சுக்கணும்னா நீங்க இந்த சேனலுக்கு எத்தனாவது சப்ஸ்கிரைபர்னு கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருங்க. நான் அடுத்த வீடியோ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதை விட ஒரு அமேசிங்கான கண்டென்ட்ல நீங்க என்ன மீட் பண்ணணும்னா ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் மீட் பண்றேன்.